சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் என்ற படத்தில் நடிச்சிட்டு வரார். இந்த படத்தோட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்க நிலையில் வேட்டையன் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியாக இருக்கு. இதைத் தொடர்ந்து ரஜினியோட வி சென்டிமெண்ட் பற்றி பேச்சு ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு தான் வருது. ரஜினி ஜெயிலர் படத்துடைய வெற்றிக்கு பிறகு ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் என்ற படத்தில் நடிச்சிட்டு வரார். ஜெய்பீம் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் பரபரப்பான இயக்குனரானவர் ஞானவேல். அதன் பிறகு ரஜினியை இயக்குறார் என்றதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் வருது. ரஜினியை வச்சு ஜெய்பீம் போல ஒரு புரட்சிகரமான படமை எடுத்தால் அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். எனவே இந்த படத்தை அனைவருக்கும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க அவர் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. தற்போது வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த படத்தை ரஜினி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக நடிச்சிட்டு வராரு. மேலும் ஃபகத் ஃபாசில், ராணா, அமிதாப் பச்சன் என பலர் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. ஜெய்பீம் போலவே இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாயிட்டு வருவதாக தகவல் வந்திருக்கு. அடுத்த வருடம் ஏப்ரல் 14 வேட்டையன் திரைப்படம் திரையில வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ரஜினி இதுவரை 169 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இதில் வி என்ற யுகத்தில் துவங்கும் தலைப்பில் ரஜினி மிக குறைவான படங்கள் மட்டுமே நடிச்சிருக்காரு. 1978ஆம் ஆண்டு வணக்கத்துடைய காதலியே என்ற படத்தில் நடித்தார் ரஜினி. இந்த படம் வெற்றி பெறலை. அதன் பிறகு வயசு பிள்ளைச்சிண்டி என்ற தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து வள்ளி, வேலைக்காரன், வீரா என்ற வீரத்தில் தொடங்கும் படத்தில் நடித்தார் ரஜினி. இதில் வேலைக்காரன், வீரா ஆகிய திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சு போச்சு. கடைசியாக 1994ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வீரா என்ற வி யுகத்தில் துவங்கும் தலைப்பில் ரஜினி நடித்தார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி போனது. அதன் பிறகு கடந்த 30 வருடங்களாக ரஜினி வி என்ற யுகத்தில் துவங்கும் தலைப்பே வச்சதில்லை. தற்போது 30 வருடங்களுக்கு பிறகு வி என்ற யுகத்தில் துவங்கும் வேட்டையன் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எனவே இம்முறை ரஜினியோட வி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா என எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு தான் வருது. இதுவரை ரஜினி வி என்ற யுகத்தில் துவங்கும் 5 படங்களில் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. அதில் 3 படங்கள் மிகப்பெரிய ஹிட் படங்களாகும். எனவே வேட்டையன் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் சொல்லிட்டு ரசிகர்கள் இப்போது ஆவலாக எதிர்பார்த்துட்டு வராங்க. என்னதான் படம் வெற்றி பெற கதை, நடிப்பு என பல விஷயங்கள் தான் முக்கியமாக இருந்தாலும் சில சென்டிமெண்ட் தமிழ் சினிமாவில் பார்த்துட்டு தான் வராங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வி சென்டிமெண்ட் மீண்டும் கை கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இப்போது இருந்துட்டு வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வி சென்டிமெண்ட் ரஜினிக்கு கை கொடுக்குமா? வேட்டையன் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூல் சாதனையை வாகையை சூடுமா? ரஜினிகாந்த் நம்பர் 1 பொசிஷனை தக்க வச்சுப்பாரா இல்லையன்றது உங்களோட கமெண்ட்டாக கீழே சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.